கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, பாருங்கள், நான் இப்போ வீட்டில் இருந்தேன். சரிங்களா? ஆடு அங்கேருந்து பற்றிட்டு வந்தாங்க. நான் வரும்போதே சொன்னேன், இந்த பக்கம் நான் கண்ணெலாம் வச்சுருக்கேன், இந்த பக்கம் விடாதங்க, நீங்கள் வேலி போடுங்க அப்படிங்காங்க. வேலி போடுறதுக்கு நமக்கு வழி இல்லை. அந்த கண்ணு வழியாவது அடைச்சி வைங்க அப்படிங்காங்க. அதை அடைக்கிறதுக்கு வேணும்ல, வழி இல்லாமல் தானே நான் இருக்கேன். பாருங்கள், நான் அங்கே நின்றதுனால, வீட்டில் இருந்ததுனால மற்ற நாளும் தப்பிச்சுது. சரிங்களா? இவ்வளோத்துக்கும் செம்மறி ஆடு, வெள்ளாடு தான் எல்லாத்துலேயும் நஞ்சிலையும் 4 வாய் கடிக்கும்னு சொல்லுவாங்க. இது அவ்வளோ செம்மறி ஆடு, செம்மறி ஆடே கடிச்சிட்டு போயிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. ஆண்டவர் கொஞ்சம் வேலையாவது போட்டு தந்தால் கொஞ்சம் மரங்களை வச்சு உண்டாக்கலாம். என்ன செய்யணும்னு தெரிய மாட்டேங்குது. அன்பானவர்களே, என்ன செய்யணும்னு தெரிய மாட்டேங்குது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? யார்கிட்ட போய் சொல்லது? ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு ஓலை குடிசையில் இருக்கும்போது இந்த வேப்பங்கன்று இந்த உயரம் வளர்த்துருக்கேன். சரிங்களா? வேப்பங்கன்று இவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கு. அன்பானவர்களே, இதை மாதிரி அந்த புன்னை மரங்களும் இவ்வளோ மேலே வந்துட்டுனா அதுக்கு பிறகு பிரச்சனை இல்லை. என்ன செய்யணும் தெரியல. அந்த ஒரு கண்ணை தான் கடிச்சிது. நாங்கள் இருந்ததுனால இந்த பக்கம் எல்லாம் விரட்டி விட்டேன். டெய்லி இங்கே உட்காந்து இருக்கணும். ஒரு வேலி போடக்கு ஆண்டவர் வழி தரணும், ஒரு போர் போட்டு தரணும். அதுக்கு தான் நான் ஜோம் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 5-6 மரம் மட்டும் உண்டாயிட்டுனா இடம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், வீட்டில் இருக்கக்கும் நல்லாயிருக்கும். அன்பானவர்களே, ஜோம் பண்ணிவிடுங்க. என்ன செய்ய, இப்படி தான் 4-5 தடவை நான் வச்சுருக்கேன். சரிங்களா? பூரசம் கம்பு கொண்டு வச்சேன் ஒரு தடவை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மஞ்சூளையிலிருந்து ஒரு 5 புன்னை மர கன்றுகள் கொண்டு வந்து நட்டு வச்சேன். சரிங்களா? நட்டு தண்ணி விட்டு வச்சேன். அடுத்த நாள் சாயங்காலம் நான் இப்போ வீட்டில் தான் இருந்தேன். இந்த செம்மறியாட்டு கூட்டம்லாம் அந்த பக்கம் மேயதுக்கு வந்தது. வரும்போதே அந்த மேய்க்கிறவங்ககிட்ட சொன்னேன், இந்த பக்கம் நான் ஒரு 4-5 கன்று வச்சுருக்கேன், ஆடு கடிச்சிடாம பார்த்துங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க பாட்டுக்கு நின்னாங்க, கண்டுக்கவே இல்லை. சரிங்களா? அதனால் நானும் உங்கள் உள்ள அடுப்பில் ஏதோ வச்சுருந்தேன், அதனால் போக முடியாமல் இருந்தேன்னா அதை டக்குன்னு முடிச்சுட்டு அந்த பக்கம் போனேன். பின்னாடி போய் அந்த ஆட்டெல்லாம் பற்றி விட்டுட்டு பார்க்கும்போது ஒரு கண்ணை கடிச்சிருந்து. நான் போகாமல் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், 4-5 கண்ணையும் கடிச்சிருக்கோம். அப்புறம் சத்தம் போட்டேன், நீங்கள் வேலி அடைங்க அப்படின்னாங்க. எனக்கு வேலி அடைக்க வழி இல்லைங்க, வசதி இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த கண்ணுக்காவது அடைங்க அப்படின்னாவ. எதுக்குமே அடைக்கணுனாலும் எனக்கு பைசா வேணும், கம்பு வாங்கிறதுக்கு பைசா வேண்டாமா? அப்போ நாங்கள் வேலை இல்லாமல் வச்சுருந்தா நீங்கள் இப்படி தான் ஆட்டை கொண்டு விடுவீங்களா அப்படின்னு. சரிங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளை, இவ்வளோத்துக்கும் செம்மறி ஆடு, வெள்ளாடு இல்லை. வெள்ளாடு தான் நஞ்சிலேயும் 4 வாய் கடிக்கும் அப்படிம்பாங்க. செம்மறி ஆடையே கடிச்சிட்டு போயிட்டு. அன்பானவர்களே, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது மட்டும் இல்லை, நான் இது தடவை இல்லை, பல தடவை நான் அதை மாதிரி கண்ணுங்க வச்சுருக்கேன். வாதுமை கண்ணெல்லாம் கொண்டு வந்து வச்சேன். வெள்ளாடு சுத்தமாக இது பண்ணிட்டு போயிட்டு வளர விடாமாக்கிட்டு. அப்புறம் பூவரசம் கம்பு கொண்டு வந்து வச்சேன். அது நல்லா தளிரடித்து வந்தது. ஆனால் மாடுலாம் அதில் மேய வரும்போது அந்த பூரசம் கம்பில் நின்று உரசும், சொரீர் ஆகிக்கிட்டு இருக்குமா, அப்படி அந்த கம்பு ஆடி அசைஞ்சி அது பட்டு போச்சு. சரிங்களா? அப்படி அதாகி போச்சு. அப்புறம் ஓடக்கிற சிஎஸ் சர்ச்சில் இருந்து இந்த ஒலிவ மரத்தில் உள்ள கம்பு, சின்ன கம்பு ஒன்று கொண்டு வந்தேன். அது வருதா என்னன்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லி நட்டு வச்சுருந்தேன். அப்போ நான் ஓடக்கரையில் இருந்தேன். நல்லா மழை நேரத்தில் கொண்டு நட்டு வச்சேன். அழகாக தளிர் அடிச்சிருந்தது. அன்பானவர்களே, நல்லா தளிர் அடிச்சிருந்தது. ஆனால் நான் அடுத்த தடவை பார்க்கும்போது அதுலேயும் அப்படி தான் ஆடோ மாடோ உரசி சொரீராகி அந்த கம்பை அசைச்சி விட்டுட்டு அப்புறம் அதுவும் பட்டு போச்சு. இப்படி வேலை இல்லாமல் எதையுமே பண்ண முடியாது. அன்பான தெய்வ பிள்ளைகளை, எப்போ இருந்தால் நம்ம வீட்டில் உட்காந்துட்டு இருக்க முடியும்? சரி, ஆனாலும் நான் வச்சுருக்கேன், ஒரு குருட்டு தைரியத்தில் தான் இதெல்லாம் வச்சுருக்கேன். அன்பானவர்களே, வேலி மட்டும் அடைச்சிட்டா, ஒரு போர் போட்டு தண்ணி வசதி ஏற்படுத்திட்டா எப்படியும் கொஞ்சம் மரங்களை வச்சு உண்டாக்கிடலாம். சரிங்களா? ஒரு 5-6 தென்னங்கன்று, ஒரு 2-3 மாங்கன்று,
சப்போட்டா கன்று இந்த மாதிரி வச்சு உண்டாக்கிடலாம். ஒரு 2 வருஷத்தில் பெருசாயிரும் அன்பானவர்களே. சரிங்களா? இல்லை சோலைவனமாயிரும். நான் அதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அன்பான தெய்வ பிள்ளைகளை ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி 4/4/2026 சனிக்கிழமை காலை சரியாக 9:45 மணி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் சமையல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். சரிங்களா? சாதம் வெந்து வந்து கொண்டிருக்கிறது. முட்டை குழம்பு வச்சுருக்கேன். சரிங்களா? ஓடக்கரையில் இருந்த வீட்டை நான் காலி பண்ணி இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு முன்னால் முட்டை குழம்பு வச்சேன். அப்புறம் இன்றைக்கி முட்டை குழம்பு வச்சுருக்கேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு இடையில் முட்டை குழம்பு போன வாரம் வச்சுருந்தேன், இன்றைக்கி வச்சுருக்கேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? தூக்குள் மிகவும் அன்பானவர்களே, மணி 10 மணி 10 நிமிடங்கள். சரிங்களா? சமையல் வேலை முடிஞ்சுது. சாதம் தயார், முட்டை குழம்பு தயார். முட்டை குழம்பு ரெடி. அன்பானவர்களே, மத்தியானம் 12:30 மணி 1 மணிக்கு போல் சாப்பிட்ற வேண்டியதான்.